ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். யோபுவுக்கு கர்த்தர் ஒரு பாடுகளின் பாதையை நியமித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எல்லாவற்றையும் இழந்தார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் யோபு இழக்காத ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தேவ உறவு. கடவுளோடு அவருக்கு இருந்த உறவை அவர் இழந்து போகவே இல்லை. அவர் கடவுளோடு பேசுகிறார். மற்ற நண்பர்களாக நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, கடவுளுக்கு விரோதமாக ஏதோ செஞ்சுட்ட, அதனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோபு பலனற்று போக பண்ணுகிறார்கள். ஆனால் யோபு தன் ஆண்டவரை குறித்து குறையாக ஒரு வார்த்தை பேசாமல், அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை சர்வ வல்லவர் என்று அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவர் என்ன விசுவாசிக்கிறார்னா, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் அறியாமல் நான் இந்த பாடுகளுக்குள் வரவில்லை, அவர் அறியாமல் நான் இந்த பாடுகளை படவில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் பாடுபடும் போது அவர் என்னை நடத்துகிறார், அவர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் யோசிப்பவர்கள் எத்தனை பேர்? அப்படி யோசிக்க அழைக்கப்படுகிறோம்.